மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கற்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகித்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மருவத்தூர். மருவத்தூரில் கோயில் கொண்டு மகிமை பலவே ஆடிடுவாள். கணவன் மனைவியாக வந்தவர்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின் நீதி மறையட்டுமே. என்னப்பா வேணும்? கண்ணை மூடு, சிக்குன்னு பிடிச்சிக்கா, நல்லபடி. கால் ஒன்று 3 மொழி பேசுகிறாயாம். என்ன மொழியெல்லாம் தெரியும்? தெலுங்கு தெரியுமா? தமிழ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக்கிடுவிய. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக தொழிலின் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துச்சு. அதுக்கு சில தீய செயல்கள்லாம் காரணம். அந்த இதில் நடந்த துயரத்தில் நிறைய கடன்களும் மனவேதனையும் அடைந்து இப்போ கண்கலங்கி இருக்க. உடலில் ஒரு பகுதியில் அங்கத்தில் வேதனையும் மனக்குழப்பமும் இருக்கும். இருக்கா? இவைகளெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? பார்த்தேன். என்ன பார்த்தேன்? என்ன தேடா பார்த்தேன்? அன்பே, புருஷன் மீது நினைவு இருக்கா? பொண்டாட்டி மீது நினைவு இருக்கா? குடும்பத்து மீது நினைவு இருக்கா? ஒரு கவனமும் இல்லாமல் ஏதோ பிடிச்சு வைத்த ஒரு பிண்டத்தை மாதிரி உட்கார்ந்துருக்கா என் தம்பி. இவனை மாதிரி இவன் பெற்ற பிள்ளைக்கும் அந்த மனநிலைகளில் ஒரு குழப்பம் இருக்கு. ஆழ்மனதில் பாதிப்பா அல்லது புறமனத்தில் பாதிப்பா அல்லது வேற எதுவும் கோளாறால இந்த மனோநிலைகள் பாதிக்கப்பட்டு குடும்பத்தின் மீது பற்றில்லாமல் எதுவுமே மண்டையில் ஏற்றிக்கிடாமல் இருக்கானே, இது நோயா, மனக்குழப்பமா, அல்லது வேற எதுவும் ஏவலில் வந்திருக்கும் பிரச்சனையா என்ற பல்வேறு கேள்விகள் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது மகளே. உண்மையா? எல்லாரும் ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. இன்னும் 2 முறைகள் என்னை பார்க்க வரும் பொழுது மன தெளிவும் குடும்ப விருத்தியும் தெளிவு பண்ணி நான் தந்துடுவேன். அதனால் இப்போ பணத்தை கொடுத்து மூல குணத்தை வாய்க்கிறேன். இந்தாப்பா, செல்வம் பெருகும், தொழில் பெருகும். இந்த குணமாகி தரேன். வாடா தம்பி, என்னடா வேணும்? தாய்மாமனோடு வந்த மகனே, என்ன வேணும்? அப்படியா? ஏன் சிரிக்க? கல்யாணம் முடிச்ச அப்புறம் கழிச்சு தள்ளிட்டானு நினைக்கியோ? காலில் வந்துட்டுவோம். இன்னும் 2.25 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது கல்யாண காரியம் கூடதுக்கு. அதனால் அதுக்கு முன்னால் நம்ம பண்ணுற முயற்சி பூரா தோல்வி தான். தேவையில்லை. உறவினர்களை தவிர்த்து மற்றவர்களை உற்றாராய் மாற்றிவிட்டால் உலக வாழ்வு உயர்வாக நடக்கும். 2.25 மாதம்னா எவ்வளோ நாள் இருக்குது? மார்கழி, தை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு இவன் கல்யாணத்தை வந்து மாற விஷயத்தில் முயற்சி பண்ணுங்க, எல்லாம் வெற்றியாக நடக்கும். கூட இருந்து நடத்தித்தர. வேறு என்னடா வேணும்? இந்தா எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். நல்லா இருக்கும். பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள் செல்வாக்கு உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சென்று இந்தாங்க, அந்த பணத்தை வச்சுக்காங்க. வியாபாரம் பெருகு. மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு காரைக்குடி. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாங்கப்பா. என்னென்ன சொத்து? கால் வந்துட்டாங்க. உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். ஓடும் ஓடை அருகே நான் ஒருத்தன் கர்மசாமின்னு இருப்பேன். அங்கே இருக்கா? தென் திசைக்கு சென்றால் ஐயனாரும் அணிவகுத்து இருப்பார். எந்தங்கை காளியும் நாச்சியார் என்னும் ஒரு தேவதையும் அங்கே இருப்பாள். கால் வந்துட்டாங்க. வாழ்வுக்கு துணை இருக்கும். என்ன குன்றக்குடி போயிருக்கீங்களாப்பா? எப்போ போனீங்க? இந்த வருஷம் போகணும்ல. ஏன் திடீர்னு உங்களை குன்றக்குடியை பற்றி நான் கேட்டுட்டேன்? நீங்கள் நிற்கும் பொழுது ஊடால ஒரு வேல் வந்து விழுந்துச்சு. 3.25 ஆண்டுகளாக இடம் சம்பந்தமாக உறவினர்களுக்கும் நமக்கும் பகை ஏற்பட்டன.
இப்போதைக்கும் அந்த இடத்தினால நமக்கு பிரச்சனையும் செய்வனை கோளாறுகளும் நடந்து குடும்பத்தில் மனவேதனை இருக்கும். இவைகளையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதும்ல, வேற என்ன வேணும்? இந்தா லட்சங்கள் கிடைச்சிரும், கவலைப்படாத. இடப்பிரச்சனையும் தீர்த்து தாரேன், கடப்பிரச்சனையும் தீர்த்து தாரேன். நல்லா இரு மகனே, சாப்பிட்டு போங்க. காரைக்குடி பக்கம் தேவகோட்டைய வரலாம். குன்றக்குடி வேலவனே தாத்தா கட்டவா. வயிற்றில் 7 மாதமாக இருக்கின்ற பொழுதே மரபணுக்கள் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்திருக்கு. அதை பெரிதாக கருதாமல் பிறந்த பின்பு சரியாயிரும்னு அசால்ட்டாக நினச்சி 1 வயது வரை பிள்ளையினுடைய அறிவின் அளவீடுகள் தெரியாமல் குழந்தைதான் என்று சாதாரணமாக நினைத்து வளர வளர மதிமயக்கமும் மன வளர்ச்சியும் குன்றிய நிலையில் இருக்கிறாள். இதுதான் உண்மை. இதுக்கு மந்திர தந்திரம் நடந்திருக்கும், செய்வன கோளாறுகள் நடந்திருக்கும் என்று சொன்னால் அதை மாதிரி போய் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நிலைகளில் மாற்றமான வளர்ச்சி கிடைக்குமா என்று ஒரு கேள்வி. நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு. தெளிவு பண்ணி பிரத்தியாரோடு பேசுவதற்கும் தன் தேவைகளை தானே நிறைவேற்றி கொள்வதற்குரிய நிலையை நான் உருவாக்கி தந்துருந்தேன்ப்பா. கால் நொட்டு வரலாம். கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்க கூட்டு வரணும். 3 முறையில் ஒரு நாள் நான் கனியை கொடுக்கும் பொழுது தெளிவடைவாள். ஆமாப்பா, காப்பாற்றித்தார, பொறுமையாக இருங்க. அடுத்து குன்றக்குடி நல்லா வந்துடுவான், தைரியமாக இருங்க. குன்றக்குடியா, மதிய உணவு சாப்பிட்டு போங்கப்பா. ஓகே. பாலத்து சோசியனும் கிரகம் படுத்தும் என்று விட்டேன். பாலத்து சோசியம்னா யாருப்பா? சோசியக்காரரை போய் பார்த்தீங்களாப்பா? எங்கே போய் பார்த்தியா? பக்கத்தில் பாலம் இருந்துச்சா? கால் வந்துடுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி உன்னுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம். அதில் அருளெடுத்து ஆடி வந்தவர்கள் உன் குடும்பத்தில் உண்டு. இப்போ ஒரு பக்கத்தில் பிரிவாகி பிரச்சனையாகி தெய்வ வணக்கங்களை செய்ய முடியாத குடும்பமாக குழம்பி போய் இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா வேணுப்போ? இந்த விரலை மட்டும் பிடி, வேற ஒன்றுமே பிடிக்காண்டாம். கண்ணை முடிக்கா. மாமன்மாரெலாம் எங்கே இருக்காங்க? இருக்காங்களா? அவங்களுடைய ஆறுதல்லாம் எப்படி இருக்கு? கால் வந்துட்டுவாங்க. பூரணமாய் மாதுடன் ஆசியினால் மகளொருவள் மங்களமாய் வாழ்வாள் என்று உரை. சாதகத்தில் 5ஆம் இடத்துல மாதுளனாகிய புதன் வந்து அருமையாக இருக்கிறார். அதனால் தாய்மாமன்லாம் சுபிட்சமாக இருப்பான். பேச்சுக்கு இனிமையாக இருப்பார்கள். பெரும் பகையாக வாழ மாட்டார்கள். பெரும்பகையாக வாழ மாட்டார்கள். அவங்க வீட்டு உறவு சம்பந்தம் கலக்க உதவுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு விதியில் கொஞ்சம் குறைபாடுகள் தான் இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் இந்த பொண்ணுக்கு மிகவும் தேவை. அதனால் சனி பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால் குழப்பம் மிகுந்த மன உடையவளாக உன் பெண் இப்பொழுது மனவாடி இருப்பாள். ஓராண்டு காலங்களாகவே உறுதியான வார்த்தையை சொல்ல முடியாத மகளாக இருக்கிறாள். நீங்கள் போடுகிற பிளானுக்கெல்லாம் மாறுபட்ட கருத்தை கொடுத்து காலங்களை தாழ்த்துகின்ற குணம் இப்பொழுது அவள் உள்ளத்தில் இருக்கும். அந்த உள்மனதில் இருக்கின்ற கிரக நிலைகளை சாந்தப்படுத்தி அவள் மன உணர்வை திசை திருப்பி மங்களகரமான காரியத்தை உங்கள் விருப்பத்துப்படி நடத்த வைத்தால் போதுமா? கால் வந்துட்டுவாங்க. எங்கெங்கு பார்க்கினும் சக்தியடா கேளு கடல் வண்ணமடா. வாங்கப்பா. கல்யாணம் முடித்த 3 ஆண்டுகளுக்குள்
ஒரு ஆண் குழந்தை ஒன்று பெற்று கற்பசாமி என்று பெயரும் வைத்து அவளுடைய கணவன் வெளிநாடு சென்று திரைகடலோடி திரவியம் தேட வேண்டும் என்று ஒரு தொழில் நடத்தி பல கோடிகளை பெற்று உயர்ந்து வாழ்வார்கள். எழுதி வைத்துக்கொள் மகனே. சத்திய வாக்கு. என்ன வாக்கு? சத்திய வாக்கு. வந்து தேரும். கிடாய் எங்கேயாவது வெட்ட வேண்டி இருக்காடா? என்னைக்கு நடக்கும்? யார்கிட்ட கேட்டு சொன்ன நீ செய்வோம்னு? சீக்கிரமா செய்யுங்க. எல்லா பணமும் கிடைச்சாச்சு, சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காரைக்குடி வாமா பெண்ணடியாளே. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதொன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொத்துக்கள் சம்பந்தமாக உற்றார் உறவினர்கள் எல்லாம் நிலையில்லாத ஜீவனாக மாறிவிட்டார்கள். ஒரு தொழில் நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளையை உருவாக்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுத்திருக்கேன். அதை உனக்கு நடத்தி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வா. நான் பாடுற பாட்டுக்கும் நீ கேட்குற கேள்விக்குள்ளேயும் அர்த்தம் இருக்கு. காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். பிள்ளைகளுடைய மனநிலைகளெல்லாம் பற்றற்ற நிலையில், ஒற்றுமையற்ற நிலையில், மனக்கோளாறுடன் இருக்கிறார்கள். அவருடைய உள்மனதையெல்லாம் திருத்தி ஒரு கூட்டு கிளியா வாழ வச்சு தந்தா போதும்ல. எல்லாம் வெற்றியாக நடக்கும். உன் எண்ணம் போல் வாழ்வெல்லாம் உயர்ந்து மலர்ச்சி அடைவாய் மகளே. சிவாய நம என்று சிந்தித்திருப்பாயாக. வாழ்க. இந்த கனியை கொண்டு போய் புண்ணியம் கிடைக்கும். கால் வந்துட்டு வாங்கப்பா. திடீர்னு வந்துட்டா என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? யாருக்கு? கால் வந்துட்டு வா. கிரியாட்டின் பவர் உனக்கு இல்லையே. கிட்னியில் ஒரு சின்ன வளர்ச்சியில் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதானே? அந்த டயாலிசிஸ் உனக்கு தேவை தான். அதில் நீ பாதிக்க மாட்டாய். 2 முறையில் நீ நலமடைந்து விடுவாய். கால் வந்துட்டு வரலாம் மகனே. உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு திருவாரூர். என்னம்மா வேணும்? பக்கத்தில் வா. என்ன கருப்பசாமி? கண்ணை மூடி பார்க்கட்டும். வீட்டு அருகில் நாகம் சம்பந்தமான கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. வாய் திறந்து சொல்லம்மா. உன் பிள்ளைய பேச வைக்கணும். உள்ளிருக்க நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு டெஸ்ட்டில் இருக்குது. போக போக வளர்ச்சி கூடி பேசுவானா அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனசுக்கு. இதுக்கிடையில் உன் மாங்கல்யத்தை பூட்டிய மணவாளனுடைய மனசு உன் பக்கத்தில் இணைப்பாக இல்லை, பிணைப்பாக இருக்கு. அந்த பிணக்கையும் மாற்றணும். அந்த மனதில் இருக்கக்கூடிய பிரிவுத்தன்மையை மாற்றி ஒற்றுமையாக வாழவும் வைக்கணும். கால் வந்துட்டுவா. முதல்ல குடும்பத்தை பேணித்தாரேன். பின்பு பிள்ளை 2 பேரும் வரும்பொழுது பிள்ளைய பேச வச்சு தாரேன். நல்லா வாமா. கிடைச்சிரும் ஆத்தா. முதல் சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வா போ. கோர்ட்டுக்கு எதுவும் முறையெல்லாம் இடையில இதுக்கு முன்னால் என்னது இது? கண்ணை முடிக்காங்க. கோர்ட்டுக்கு போனீங்களான்னு கேட்டேனே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க வேண்டாமா? கால் வந்துட்டுவாங்க. 96 நாட்கள் கழித்து உன் மகன் வெளிநாட்டுக்கு போவான். 96 நாள் கழித்து உன் மகன் வெளிநாட்டுக்கு போவான்.
சிவகாங்கியிலேருந்து ஒரு பையன் இங்கே வந்திருந்தான் கோயிலுக்கு. நான் அவனை சொன்னேன், காசு பணம் விஷயத்தில் உன் பொண்டாட்டி சரியில்லைடா என்னங்க. அடுத்து வெளிநாட்டுக்கு போகும்போது என்கிட்ட கேட்காம பேராடா இப்போ டைம் சரியில்லைன்னு. அவனுக்கு கோபம், ஏன் பொண்டாட்டியை போய் குறை சொல்லிட்டாரு. அவள் தான் இருக்க பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்னைய சொத்தெல்லாம் சேர்த்து வந்திருக்கா, இவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டான் என்ன. பரவாயில்லடா தம்பி, நல்ல சொல்லிக்காடா. அந்த 2 வாரம் கழிச்சு 2ஆம் தரம் வந்தான். வாப்பா என்னப்பா அப்படின்னேன். ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஏன்டா வர, என்ன விஷயமா வந்த, பீரோவில் திறந்து பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். என்ன இருக்குது? என்னடா இருக்குது? உன் முன்னாடி உன் பணத்தை இன்னொருத்தனுக்கு கொடுத்து நோட்டு எழுதி வாங்கி வச்சுருக்காளா? ஆமாம் சாமி. நீ அதுக்கு சம்மதம் தெரிவிச்சியா? இல்லை. கொடுத்த பணம் வராட்டே என்னடா செய்வேன்னேன். மன்னிச்சுக்காங்கண்ணா. 2ஆம் தரம் மீறி அங்கே போயிட்டு அங்கே ஒரு கேஸில் மாட்டி ஐயா இப்போ உள்ளே இருந்து பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மனிதனுக்கு நேர காலங்கள் வருகின்ற பொழுது, தெளிவான நேரம் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ள ஒரு மைனஸ் இருக்குமா இருக்காதா? உன் மகனை நான் 96 நாள் கழித்து போக சொல்லுதேன். 96 நாள் கழித்து கண்டிப்பாக போவான், சந்தோஷம் அடைவான், வெற்றி அடைவான். அவனை யாரும் அசைக்க முடியாது. அதுக்கு முன்னால் உறவினர்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உன் மகனோ நீயோ பேசிடக்கூடாது. அப்படி பேசுனா அதில் ஒரு சின்ன தகராறு வரும், நீதிமன்றத்தை வாசல் வர போகும். என் மேலே பாரத்தை போட்டு வாயை அடக்கி இருந்துக்கிட்டோன்னா எல்லாமே ஜெயிச்சாச்சு. கொண்டாங்க போய் கால் வந்துட்டு வாய். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில். நீங்கள் எல்லாம் வாழக்கூடிய உயர்வு தாண்டா எங்களுக்கெல்லாம் புண்ணியம். உண்மையா இல்லையா? கர்மசாமிக்கு இந்தாப்பா சீரும் சிறப்புமாக சென்று சில கோடிகளை பெற்று ஆனந்தமாக இருப்பான். தீர்ந்துடும் கடன். இந்தா கடன்லாம் தீர்ந்தாச்சு, சந்தோஷமா வயிறார சாப்பிட்டுப்போம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்தாச்சு. நான் இருக்கேன். சரியா? கர்மசாமிக்கு கேரள தேசம் மலையாளம். கேரளா பக்தராக கேரளா. அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே. எந்த ஒரு பாலக்காடு யாருப்பா வா. அந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே. கவிதையிலும் கதைகளிலும் பழக்கம் இல்லையே. காலன்ட்டு வா. காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே. ஏனம்மா அது ஏனம்மா பாலக்காட்டு பக்கத்திலே. உன்னுடைய கட்டுமலைக்கு போற வழியில் ஒரு தேவியின் சேத்திரம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி போனோன்னா ஒரு சிறிய காவும் ஒரு நதியும் உண்டு. அதுல சில கன்னிமார்கள், தேவதைகள், வன தேவதைகளும் உண்டு. ஓகே, கால் வந்துட்டு 2 ஆண்டுகளுக்குள் கடன்பட்டு மனவேதனையும் துயரமும் இப்போ நடக்கு. உழைப்புக்கு செல்லக்கூடிய நேரத்தில் மனதெல்லாம் குழம்பி உடம்பில் சில சோர்வுகள் ஏற்பட்டு வேலைக்கு செல்ல முடியாத மனவேதனையும், வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாவுன்னு சண்டை போட்டுக்கிறதும், அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து குடிக்கிற குடியும் கூட காரணமாக தான் இருக்கும். என்னடா ஆப்பா கொட்டுற கால் வந்துட்டுவான். அவன் ஒரு கேள்வி கேட்கானே, அது என்னது? உங்கள் அம்மா எங்கடா இருக்கா? உங்கள் அம்மாவை பற்றி என்ன பிரச்சனை? சரி, இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்னடா வேணும்? இந்தா உன் கடன் தீரும், உன் பிள்ளை படித்து வேலைக்கு செல்வான், அது ஹெல்ப்புக்கு தான் போவான். கட்டி விட்டு நல்லா பையன் சாமி ஆடுவானோ? சாமி ஆடுவானா? அடிச்சிருவான். இன்னையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கா. நீங்கள் கேரளா கவர்மெண்ட் தானே, தைரியமாக லாட்டரி சீட் எடுறா, உனக்கு பரிசு இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு தன் பிள்ளைகளை பற்றி கேட்டு வந்தது யாரு?
வாடா தம்பி. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்லிவிடு. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. எத்தனை பிள்ளைகள்? 2 பொம்பளை பிள்ளைகள். எத்தனை வயசாச்சு? உன் பேர் என்ன? சொந்த ஊர் எந்த ஊர்? இந்த திருமலாபுரம்னா கடையன் திருமலாபுரமா? சேந்தமரத்து திருமலாபுரம். காளியம்மா வாரா சொல்லமாடா வாரானே, அதான் கேட்டேன். தம்பி, ஒரு பிள்ளை நான் சொன்ன பாட்டுக்கு தகுந்தார் போல் நடக்குமடா. என்ன பாட்டு பண்ணேன்? கேட்காது, ஒருத்தரை லவ் பண்ணும், அதான் அந்த பாட்டை பாடினேன். ஊரெங்கும் ஊரங்கையிலேன் நான் உள்மூச்சு வாங்கையிலே. இப்பவுமே அந்த பழக்கம் உள்ளத்தில் தோன்றிடுது. என்ன, இன்னும் 1.5 வருஷம் இந்த பழக்கம் இருக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி முடிவெடுப்போம். அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தரேன். இப்போ பட்டிருக்க கடனும் தீரணும், உன் தொழிலும் நல்லா இருக்கணும். வேறு என்ன வேணும்? அந்த வீட்டை நீ வாங்கிக்கா, என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா, நல்லாரு, ஜெயிச்சுக்கா, லாட்ரி திருடு பரிசு கிடைக்கும் போ. இந்த பணம் வந்திருக்கேன், கிடச்சிரும் போ. கர்மசாமி, என் கணவரை பற்றி என் மனதில் ஒரு குழப்பம். கால் வந்துட்டு வா. அத்தான் எங்கே இருக்காக? மருதையில். நீ இருக்கிறது என்ன? வீட்டுக்காரருக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வா. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? பிளட் டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் சொன்னாங்க? ஆப்ரேஷன் தேவையில்லை, ஆயுர்வேதிக்கு மசாஜஸில் குணமாயிரும். குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். வீணான கிரகங்களால் தான் அந்த பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கா. செய்வன கோளாறுகள் ஒன்றும் கிடையாது. என்ன, ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றிருந்தா போதுங்களா? இனி கஷ்டம் வராது. இப்போதைக்கு வேண்டாம், வைகாசி வரை பொறுமையாக இருந்து கட்டிக்கா, சந்தோஷமாக இருப்போம். எர்ணாகுளம் செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சித்திர பூங்குயிலேன் செண்பக பூச்சரமே, செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவாய், சிரித்திடுவாய். ராஜா என்பார், மந்திரி என்பார், ஆணியும் இல்லை வாழ. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உழைத்த முதல்லாம் வீட்டில் தங்காம கடன்பட்ட நிலையும் பண கஷ்டமான சூழ்நிலைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இருந்து ஒரு மாற்றமும் செல்வ சிறப்பும் உருவாக்கி நிறைந்த பணிகளை தந்தால் போதுமா? வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. நிலவுக்கு வானம் உண்டு, பக்கத்தில் வரலாம். இந்தா, உனக்கு பணம் பெருகும், நோய்கள் விலகும். ஒரு பிள்ளை படித்து பிஸ்னஸ் லைன் பாப்பா, இன்னொரு பிள்ளை பியூட்டிஷியன் சம்பந்தமாக படித்து சினிமாட்டிக்கல்ல இருப்பா. நோயற்ற வாழ்வோட வாழப்ப இனிமேல் நோயே இல்லை, சந்தோஷமாயிடுவான். இந்த காசு பணத்தோட கண்ணியமாக வாழ. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கு கல்யாணம்? மகளுக்கு. கேரளாவில் எവിടെ? ஓ சரி, கால் விடுவாங்க. இடிக்காமல எங்கே இடிக்கி? நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. இன்னும் நல்ல காலில் விடலை. உன் மனது கடவுள்கிட்ட போகலையா? ஆங்காரத்தோட ஒரு எஸ்டேட்டு வாசல்ல இருக்கானடா சொல்ல மாட சாமி. இருக்கானா உங்க ஏரியாவில்?
பக்கத்தில் பளிச்சுன்னு விழிச்சுக்கிட்டு பேச்சியாத்தா இருக்காளடா, இருக்காளா? கால் வந்துட்டுவான். சந்தோஷமான கல்யாணத்தை முடித்து வைப்பதற்கு முன்னால் சந்தேகமான மனநிலை உன் மனதில், சந்தேகமான மனநிலை. இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய சக்தி நமக்கு கடவுள் கொடுப்பாரா என்பது ஒரு கேள்வி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே நம் பிள்ளைகளுடைய மனம் குழம்பாமல் தெளிவாக நடக்குமா அல்லது அதில் எதுவும் பிரச்சனை வந்துருமா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். மூன்றாவதாக, வீட்டில் ஒரு பெண்மணியினுடைய ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறையும் கோளாறும் தோன்றுகிறதே, அதில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நடக்க வேண்டும் என்பது மூன்றாவது கேள்வி. நான்காவதாக, இதுவரை உழைத்த முதல்லாம் குழப்பத்துக்குரியதாக தான் இருக்குது. நிறைந்த உழைப்பையும் செல்வத்தையும் கருப்பசாமி கொடுக்கணும் என்பது நான்காவது கேள்வி. கால்வன் சொல்லலாம். வீட்டு பத்திரமெல்லாம் எங்கப்பா வச்சுருக்க? வேற இன்னொரு இடத்து சொந்தமாக டாக்குமெண்ட் எதுவும் வச்சுருக்கீங்களா? அது எங்கே இருக்கு? சரி, ஆனால் அந்த அந்த பத்திரத்தில் ஒரு வில்லங்க இருக்க மாதிரி பேச்சுவார்த்தை இருக்குது. கால்வன் வா. வேற என்னப்பா வேணும்? வெற்றிகரமாக நடக்கும். தை மாதத்துலேயும் முடிஞ்சிடும். போ, புண்ணியமாயிரு, உன் கூட நான் இருப்பேன். நல்லா இருக்கா? சாப்பிட்டு போ. கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? உடல்நிலை அடிக்கடி சரியில்லைன்னு கேட்டது யாருப்பா? கேரளா வந்து யாரெல்லாம் வந்தீர்? யாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கேட்டது யார்? வா, என்ன செய்து அங்கே காலம் வந்துட்டுவாங்க. இங்கே இடையாது. அதான் நானும் என் தொண்டையை பிடிச்சேன்ப்பான். கால் வந்துட்டுவான். கிறிஸ்தவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? அங்கே நீ போயிருக்கியா? என்னது போ, பள்ளியில் போய் சும்மா எல்லாம் கடவுள் தானே நினச்சி தொழுதுக்கு போவியா? போய்கிட்டே இருக்கிறேன். கால் வந்துட்டு வாங்கோ. தொண்டையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது. சாதாரண மருத்துவத்திலேயே குணமாயிரும். வேறு என்ன வேண்டும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது இயல்பானது, சரியாயிரும். அந்த பையன் நல்லா படித்து பாஸ் ஆயிடுவான். ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் வெற்றியாக நடக்கும். கண்ணமுடு. இந்தா 3 வருஷத்தில் ஒரு இடம் ஒன்று கிடைக்கும். அது உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தோடு அமையும். உன்னுடைய பிளட்டில் எதுவும் குறை இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு உனக்கு தோன்றும். அது உனக்கு தேவையில்லை. அப்படி எந்த குறையும் இல்லை. வீணான கற்பனை அவசியமற்றதடா தம்பி. இப்போ எடுக்கக்கூடாது மகனே. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி எடு. ஆனந்தமாக ஓடும். என் படத்தை வச்சுக்கா, புண்ணியமாக ஓடும். போ. கருப்பசாமிக்கு திருச்சூர், என்ன கேரளம் திருச்சூர், அது அண்ணன் தமிழ்நாட்டு திருப்பூர். கால் வந்துவாடா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. என்னடா வேணும் தம்பி? உன் பிள்ளைய படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அது என் பொறுப்பு. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு உனக்கு எதை எடுத்தாலும் பண நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. மகாலட்சுமி கடாட்சத்தை தாரேன். வேறு என்னடா வேணும்? இதையெல்லாம் தீர்ந்து போயிடும். இந்தா கண்ணை முடிக்கா. இந்தா புதிய ரத்தம் நினைந்து ஓடும். ஸ்கின் ப்ராப்ளம் தீரும். போ. கருப்பசாமிக்கு தலைவன் கணவன் மனைவியாக வந்தது யாரு? வாங்க. கொட்டாம்பெட்டி ரோட்டிலே பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். காளியம்மான்னு ஒரு அம்மன் தெய்வம் வருது. எங்கே இருக்கிறாங்க? காளி இருக்கு. தேவி சேத்திரம் இருக்கா? என்ன வேண்டும் உங்களுக்கு? இப்போ சொன்னால் வருத்தப்படுவீங்களா? நீதிமன்றம் வரை போக வேண்டிய விதி இருக்கிறது. அது டைவேழ்த்தில் போய் நிற்குமா அப்படிங்கிற ஐயப்பாடும் பேச்சுவார்த்தையும் அங்கே நடக்கு. உன் பொண்ணுக்கு அங்கே வாழறதுக்கு முழுமையாக மனது இல்லை. அங்கே இருக்கிற பிரச்சனையும் அப்படித்தான். சரி கட்டி வாழ வைக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் விதி அப்படி இல்லை.
இருதார யோகத்துடன் வாழக்கூடிய அம்சத்தில் பிறந்தது உன் பிள்ளை. ஆகையினால் 6 மாத காலம் பொறுமையாக இருந்தால் நேர காலங்கள் மாறும், வாழ்க்கையில் ஒரு தெளிவான விடை கிடைக்கும். கால் ஒன்று சொல்லலாம். 6×3 = 18 180 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆத்திரம்பட்டால் குடும்பத்துக்கும் வராமல் கணவன் வீட்டிலையும் இல்லாமல் மகள் வேறு இடம் செல்ல வேண்டிய விதி ஏற்படும். அப்படி வராமல் இருப்பதற்கு 180 நாட்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். பக்கத்தில் வர வேண்டும். சுவாமியே இந்த மகளே மனக்குழப்பில்லாமல் அமைதி. என்ன கருப்புசாமி? ஆமாம். ஓஹோ ஓஹோ. ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். சந்தார பாக்கியம். 3:30 மணிக்கு நீ பார்த்து போங்க, உருவாக்கி தரேன். ரொம்ப இப்போ காது கேட்காது. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. அம்மாவுடைய ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? ஆரோக்கியம் தாயுடைய மனம். வாடா தூயவனே, என்ன பேர்? தூயவன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. பூஜையோடு நின்று போச்சு, படமே வெளியே வரல. என்னடா வேணும் உனக்கு? விஷயம் கால் விட்டு வா. உங்கள் அம்மாவுடைய பாஸ்போர்ட்டெல்லாம் எங்கடா இருக்கு? ஏன் இப்படி கேட்டோம்னு சொன்னால், அவங்கள பற்றி ரிப்போர்ட் நல்லா இல்லை, குழப்பமான ரிப்போர்ட் எழுதி வச்சுருக்குறாங்க. அந்த எழுத்தெல்லாம் மாற்றி வெளியில் வர்றதுக்கு இன்னொரு 60 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. ஜெயிச்சு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வேடா தம்பி. ஓ, எம்பசியிலேருந்து ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுவாங்க. அப்பொழுது நான் உனக்கு வெற்றியாக்கி தந்துடுவேன். ஓகே, இந்த அப்படி நல்லா இருக்கு. ஜோதி யாருக்கு? உனக்கு வேணும். இப்போ நல்ல வள்ளியை சுற்றுறது ஒரு ஜோதி தானடா. பொறுமையாயிரு, வெற்றியாக்கி தரேன். நல்லா 3 முறை என்னைய பாருடா தம்பி. வாப்பா பூனலூர். என்னடா வேணும் ஐயா? சிக்காளு சந்தோஷமா? குடும்பம் எங்கே இருக்கு இப்போ? என்ன தொழில் பார்க்குறேன்? சொந்த ஊர் தமிழ் நல்லா பேசுத? திண்டுக்கல். காலில் வந்துடுவான். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும். இதுவரை உன் குடும்பத்தை நம்பி இருந்த, ஆனால் அவங்களுடைய மனது இப்போதைக்கு வந்து பக்குவப்படாமல் அமைதியற்ற நிலையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் உனக்கும் எந்த பிரிவும் இல்லாமல் பேணி காத்து வெற்றியாக்கி தரேன். வீடு சம்பந்தமாக ஒரு கேள்வி உன் உள்மனதிலே இருக்கிறது. இருக்கு, இன்னைக்கு மட்டும் இல்லை, ஓராண்டு காலமாக இருக்கு. வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு உனக்கு வீடு சம்பந்தமான அமைப்பு கரெக்டாக நடக்கும். அதில் ஒரு சில பத்திரங்கள் டாக்குமெண்டெல்லாம் கோர்ட்டுக்கு போய் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதெல்லாம் உனக்கு வெற்றியாக்கி தந்துடுவேன். இப்போ உன்னுடைய பணங்கள் 7 பேரில் 4 பேர்கள் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பணம் தர மாட்டான். உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவான், டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சண்டை போட்டுறாதடா, போலீஸ் கேஸ் வந்துடும். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். கால் வந்துட்டுவான். வேறு என்னடா வேணும் தம்பி? கண்டிப்பாக கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். மாட்டிக்கிட்டேன்னா நான் காப்பாற்ற முடியாதடா. தனியவே பாரு, கருப்புசாமியை கூட்டணியாக வச்சுக்கோ. அப்போ